காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா எஸ் கற்பூரம். ஓகே, கற்பூரம் நாங்கள் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் காமனாக இருக்கும். இட்ஸ் ஆஃபன் இந்த நைஸ் ஒயிட் க்யூப்ஸில் இருக்கும். அண்ட் சில்ட்ரன் வில் அந்த 1 year 2 year சில்ட்ரனுக்கெல்லாம் immediately they'll take and put in their mouth because they think nice, beautiful, like sugar cubes மாதிரி இருக்கும். So camphor, and second thing, it is available in all this தைலம். தைலத்துலலாம் நிறைய கற்பூரம் இருக்கும். So what is a problem with கற்பூரம்னா, கற்பூரம் கேன் காஸ், தைலத்தில் போட்டிங்கன்னா அப்சார்ப் ஆகும், ஸ்கின் தாண்டி பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போயிடும். ஓரல் இன்ஜெக்ஷன்னா அது யூ இன்ஜெஸ்ட் இட் ஓரலி, அது பிளட் ஸ்ட்ரீம்க்கு போயிடும். ஸோ இந்த கேம்பரில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா சீஜர்ஸ், ஃபிட்ஸ்னா சில்ட்ரனுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா நாங்கள் இந்த ஏஜ் குரூப்பில் எப்போவுமே நாங்கள் கேட்குவோம், வீட்டில் ஏதோ கற்பூரம் இருக்கா, நீங்கள் தைலம் தேக்குனீங்களா, ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது நிறைய பேர் இதுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் குட் டு நோ. அண்ட் ஃபிட்ஸ் ஒன் டைம் மட்டும் வரும்னு இல்லை, கண்டினியூஸ் ஃபிட்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் கால் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். அது கொஞ்சம் டேஞ்சரஸ் பிகாஸ் இட் மே ஆர் மே நாட் பி ஈஸி டு கண்ட்ரோல். சம்டைம்ஸ் நாங்கள் மெடிசன் கொடுத்தா கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் சம்டைம்ஸ் நிறைய மெடிசன்ஸ் தேவைப்படும். பிரெயினுக்கு சீஜர்ஸ் இருந்தால் ஆக்சிஜன் போகாது. ஸோ தட் இஸ் அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் பேபிஸ். ஸோ இப்போ நிறைய வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ கோல்டோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய அவங்க வீட்லேயே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த தைலம் கற்பூரம் எப்படி தேய்க்கிறது, அப்புறம் வெற்றிலை யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் அவங்களே ப்ளோ நோஸை இது பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா? இப்போ ஒரு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான செல்ஃப் மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணலாமா? ஓகே, ஸோ இந்த இந்தியாவோட நல்ல சுச்சுவேஷன் என்னன்னா, வி ஹேவ் ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த பேபிஸ்க்கு கன்சர்னாக இருக்குவாங்க. மெனி ஆஃப் தீஸ் இந்த வைத்தியம் எல்லாம் பழைய காலத்துலேருந்து வந்திருக்காங்க. அட் த டைம் வென் டிசீஸ் பற்றி அவ்வளோ நாங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபேமிலிஸில் மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன தெரியுது அது பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், மேபி தேர் ஆர் பெனிஃபிட்ஸ், பட் ஆலோபதிக், ஐம் அன் ஆலோபதிக் டாக்டர், அண்ட் எனக்கு தெரியும் இதோட காம்ப்ளிகேஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கோல்டு இருந்தால் மூக்கோட ப்ளோ பண்ணுறது ஆக்சுவலி மேபி டிரான்ஸ்மிட்டிங் அன் இன்ஃபெக்ஷன் டு த பேபி, த பர்சன் ஹூஸ் ப்ளோயிங் இன் டு த நோஸ். ரெண்டாவது இந்த தைலம் எல்லாம் தேய்க்கிறது, as I said before, கேம்பரோட டாக்ஸிசிட்டி வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ கிவிங் மெடிசன்ஸ் ஆஃப் விச் யூ டோன்ட் நோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஆக போகுது, இட்ஸ் பெஸ்ட் நாட் டு கிவ் தெம். many things we don't know the side effects of. In allopathic medicine la nangalukku theriyum idoda side effects idu, but there are many herbal remedies and non things that we don't know. endha thailam idella enna irukku, idanala side effects enna irukku, adu theriyama use pandrathu is always better to avoid. Ippo nangalukku theriyum disease edanaala varudhu, viral infections mostly, sometimes bacterial infections. adanala it's best உங்கள் ரெகுலர் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டின்னு போகிறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஆல்சோ குட் டு நோ இந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் என்னதுன்னு. ஓகே, கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது பேபிஸ்க்கு, பட் அதே பேபிக்கு வேர்சன் ஆகும்போது எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும், இந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் எப்பவுமே தெரியுது பெஸ்ட். ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் என்னென்னா, எந்த சுச்சுவேஷன், ஸோ ஒரு 8 month old பேபி ஹேஸ் ரனி நோஸ், காஃப் அப்படி இருந்தால் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் என்ன இருக்கும்னா, தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி டிஸ்கிரைப்ட் in programs that are taught to Anganwadi workers, health workers. This is a very well described program, all by the WHO and UNICEF. And adala enna they taught saying baby feed, if the baby is not feeding well, feed edukala, if the baby is not active and the breathing vegama moochu vaangittu irukanga, then if there is the chest retractions naanga solvom, allu thooki podradhu, adella irundaduna, don't wait, best to go to the hospital and show. சரிங்களா? குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வேக்சின்ஸ் இருக்கு இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு? Yes, so currently on our national immunization schedule we have also brought in, so there are good vaccines to prevent. So cough and cold ordinary viral infection இருக்கலாம். So the problem is இந்த viral infection severe ஆகலாம். ரெண்டாவது it can be also because of bacterial pneumonias. So bacterial pneumonia prevention we have a fantastic national immunization schedule. Adala ippo we are giving pneumococcal vaccine 3 doses. So first I would say everybody should get their vaccines correctly. Second, when you have an illness, especially young children under the age of 2 years, even under the age of 5 years, go and show your doctor early. Even as pediatricians, naangalum phoneless, people will call us and say ibdi irukku abdi irukku, but we will never prescribe medicines for small children phone landu, because you always have to see the baby. It's very very different to actually see the child, pulse பார்க்கணும், breathing பார்த்துடணும், activity பார்த்துடணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்னன்னு clear concept இருக்கும். ஓகே,
இப்போ இந்த குழந்தையோட இஷ்யூலயே இப்போ விக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது விக்ஸ் எல்லாம் ஒரு பெரியவங்களுக்கானதானா இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றது சரியான? ஸோ அகெயின் ஐ சே இந்த பாப்பாவோட இல்னஸுக்கும் விக்ஸுக்கு சம்மந்தம் இருக்கணும்னு இல்லை. இட்ஸ் அ ட்ராஜிக் திங். எவ்ரி இன்ஃபெக்ஷன் கேன் பிகம் ட்ராஜிக். இது இந்த விக்ஸ்னாலன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஸ் ஐ செட் கேம்பரோட டாக்ஸிசிட்டி இஸ் ஆக்சுவலி நியூரலாஜிக்கல். சீஜர்ஸ் வரும் வாய்ப்பு இருக்கு, நியூரோ காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான். பட் திஸ் பேபி சீம்ஸ் டு ஹவ் ஹேட் லிமிடெட் இன்ஃபர்மேஷன்ல பேபி சீம்ஸ் டு ஹவ் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி தான் அதிகமாக இருந்திருக்கான். ஸோ இப்போ எப்படி கேட்கணும், இப்போ விக்ஸோ இந்த கற்பூரமோ இது எல்லாமே லைக் குழந்தைங்களுக்கு நம்ம நீங்க சொல்றீங்க லைக் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். 8 இயர் கிட்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு அவங்களுக்கான மெடிசனா அது? Always best to be cautious about any medicines you give. Don't give anything which you don't know can be given to child. ஆமா, அது கரெக்ட் தான். You can't use anything in the house to give in the thing. Okay, நாங்க இது யூஸ் பண்றோம், it's just Vicks அப்படியே. Vicks is a common household name, correct? But அதனால yes, it's especially younger than 5 years, best to be very careful.